வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் ஹிஸ்ட்ரியில் unit-8 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ தி ஏஜஸ். ஸோ இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து 2021 சமச்சீர் பேஸ்டு ரெடியூஸ்டு சிலபஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ்ன்றதால உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, the position of woman. So position of woman in ancient period, medieval period and British period. இந்த டாபிக்ஸ் கவர் ஆகும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு woman in the freedom movement and then woman in independent India. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் வந்து omitted because of this COVID-19 portion reduction. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. உமனோட பொசிஷன் வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இயர்லி பீரியடில் அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்துச்சு, நெகட்டிவ் தாட்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து உமன்ஸ் வந்து எப்படி வெளியில் வராங்க. ஸோ உமன்ஸோட முன்னேற்றத்துக்காக நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நிறைய சோசியல் ரிஃபார்மர்ஸு, ஸோ மதர் சார்பு கொள்கைகள் வந்து நிறைய உமன்ஸ் மேலே ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ அதுலேருந்து உமன்ஸை எப்படி வெளியில் கொண்டு வராங்க. அண்ட் தென் ஃப்ரீடம்காக உமன்ஸ் போராடினது, ஃப்ரீடம்க்கு அப்புறம் உமனோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு, அதை பற்றினால தான் இந்த லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம போர்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தி பொசிஷன் ஆஃப் உமன். ஸோ உமனோட பொசிஷன். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட் அப்படின்னாக்கா பழங்காலத்தில் உமன்ஸோட பொசிஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். In the ancient Hindu civilization of India, evidence shows the worship of the mother goddess. Hence, the adoption for the mother is evident during that period. During the Rig Vedic period, it is believed that the position of wife was honored and woman's position was acknowledged, especially in the performance of religious ceremonies. ஸோ ஆன்ஷியன்ட் பீரியட். ஸோ இந்து சிவிலைசேஷன் பீரியடில் இந்தியாவில் வந்து மதர் காட்னஸ், ஸோ தாயை தான் வந்து கடவுளாக வழிபட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸும் வந்து நிறையா கிடச்சிருக்குது. ஸோ அந்த எவிடன்ஸை வச்சு பார்க்குறப்ப அந்த காலகட்டத்தில் பெண்களை வந்து அவங்க ரொம்பவே மதித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதேபடி ரிக்வேத் பீரியடில் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப மரியாதைக்குரிய நடத்தினாங்க. ஸோ மத சடங்குகளை வந்து அவங்கள வந்து முன்னிறுத்தி செய்கிற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்தாங்க. டியூரிங் லேட்டர் வேதிக் ஏஜ் விட்னஸ்ட் எ transitional development in the status of woman, restricting her role in the social life except in the performance of religious sacrifice. Her social and political freedom was restricted. Sati became popular during the later Vedic period, where the widows either choose for themselves or were forced to jump into the pair of their husbands. The patriarchal system became rigid. Women were denied to study Vedic scriptures. அதுக்கப்புறம் லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பெண்களோட நிலைமை வந்து ரொம்பவே சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ சமய வேள்விகள் செய்யப்படுறத தவிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகம் மற்றும் அரசியலில் பெண்களுக்கு இருந்த ஃப்ரீடமை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்திங்கன்னா சதி, அதாவது உடன்படிக்கை ஏற அந்த நடைமுறை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ உமன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களா விருப்பப்பட்டு அதில் பியர் அப்படின்றது, ஸோ ஹஸ்பண்டோட உடல் எரிஞ்சிட்ருக்கும், அதில் அவங்களா விருப்பப்பட்டு குதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்கள கட்டாயப்படுத்தி அதில் தள்ளினாங்க. அதே மாதிரி பேட்ரியார்ச்சல் சிஸ்டம் பிகம் ரிகட் அப்படின்னாக்கா தந்தை வழிமுறை வந்து ரொம்பவே கடுமையானதாக மாறிடுச்சு. ஸோ பெண்கள் வந்து வேதங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னும் தடுத்து நிறுத்தினாங்க. அண்ட் தென் மிடிவல் பீரியட். ஸோ மிடிவல் பீரியடில் என்னென்ன சுச்சுவேஷனை உமன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். தி பொசிஷன் ஆஃப் உமன் இன் தி சொசைட்டி ஃபர்தர் retraced during the medieval period.
and they suffered from many social evils such as sati, child marriages, female infanticide, and slavery. Normally, monogamy was in practice, but among the rich, polygamy was prevalent. Sati was in practice, particularly among the royal and upper stature of the society. Widow remarriage was rare. Devadasi system was in practice in some parts of India. Among the Rajputs of Rajasthan, the Jauhar was practiced. The condition of widow became miserable during the medieval period. But we don't ignore the fact that the Mughal ruler Akbar attempted to abolish Sati. In fact, very little attention was paid to female education. ஸோ இந்த மிடியவல் பீரியடில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து நிறைய சமூக கொடுமைகளுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதி, குழந்தை திருமணம், அந்த பெண் சிசு கொலை, அந்த அடிமைத்தனம், இதெல்லாமே வந்து பெண்கள் மேலே திணிச்சாங்க. அதே மாதிரி வழக்கமாக மோனோகாமி, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தி தான், அந்த மாதிரி மேரேஜ் சிஸ்டம் தான் ப்ராக்டிஸில் இருந்துச்சு. ஆனால் வந்து பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சதி ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வசதி படித்தவங்க ராயல் ஃபேமிலிஸ் வந்து அப்பர் சர்ச் சொசைட்டியில் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. அதே மாதிரி விதவை மறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக நடந்த ஒரு விஷயமாக சொன்னாங்க. தேவதாசி சிஸ்டம் வந்து இந்தியாவில் நிறையா பகுதிகளில் ப்ராக்டிஸில் இருந்துச்சு. அதே மாதிரி ஸோ ராஜஸ்தானில் ராஜ்புட் அப்படின்ற பிளேஸில் வந்து ஜவஹர் அப்படின்ற பிளேஸ்லேயும் இது வந்து பழக்கத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி இது மறுக்கப்படாத உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டு இருந்த டைமு முகல் ரூலர் அக்பர் வந்து சதி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்றத முழு முயற்சியோடு ஈடுபட்டார். அட் த சேம் டைம் மிடிவல் பீரியடில் உமனோட எஜுகேஷனுக்காக யாரும் அவ்வளோக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னு நம்ம சொல்லலாம். In spite of general determination, we can find some exception. Raisa Sultan, Queen Durgavati, Chanda Bibi, Noor Jahan, Janhara, Jijabai and Mirabai. ஸோ பொதுவாக பெண்களில் நிலை மோசமாடிஞ்சு இருந்திருந்தாலும் இதில் வந்து ஒரு சிலர்கள் தவிர்த்து இருக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரஸியா சுல்தான், குவீன் துர்காவத், சண்டா பிபி, நூர்ஜஹான், ஜன்ஹார், ஜிஜாபாய் அண்ட் தென் மீராபாய், இவங்கெல்லாம் வந்து இதில் விதிவிலக்காக பார்க்கலாம் அப்படின்றாங்க. டியூரிங் மிடிவல் டைம்ஸ் உமன்ஸ் எஜுகேஷன் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி இக்னோர்டு. though no regular separate school seems to have existed. Female education was informal. Girls usually had their lesson from their parents in their childhood. The rich appointed tutors to teach their daughters at home. The daughters of Rajput chiefs and Jamindars studied literature and philosophy. ஸோ மிடிவல் பீரியடில் வந்து உமன்ஸ் எஜுகேஷன் வந்து முழுமையாக மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்கூலும் அந்த டைமில் திறக்க கிடையாது. ஸோ ஃபீமேல் எஜுகேஷன் வந்து இன்ஃபார்மல் மெத்தடில் இருந்துச்சு. ஸோ கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் ரிச் பீப்புள் வந்து அவங்க வீட்லேயே அவங்க பொண்ணுக்கு சொல்லித்தர ஒரு வாத்தியாரை ஏற்பாடு செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி ராஜ்புட் சீஃப்ஸ் அண்ட் தென் ஜமீன்தார்ஸோட மகள்கள்லாம் வந்து லிட்ரேச்சர் அண்ட் தென் ஃபிலாசபி படிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் பீரியட். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் உமன்ஸோட நிலைமை எப்படி இருந்துச்சு? For centuries, women in India had been subordinated to men and socially oppressed. The major effect of national awakening in the 19th century was seen in the field of social reform. The enlightened person increasingly revolted against rigid social evils and outdated customs. Numerous individuals, reform societies and religious organizations worked hard to spread education among women, to encourage widow remarriage, to improve the living condition of widows,
to prevent marriage of young children, to enforce monogamy, and to enable middle class women to take up professions or public employment. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிப்பணிந்து தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சோஷியல் இது வந்து கொண்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் 19th செஞ்சுரியில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வோட விளைவாக நிறையா மாற்றங்களை வந்து சந்தித்தாங்க. ஸோ கடுமையான சமூக தீமைகள் மற்றும் காலாவதியான பழக்கங்களுக்கு எதிராக மக்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஏராளமான தனிநபர்கள், சீர்திருத்தம், அந்த சங்கங்கள் மற்றும் சமய அமைப்புகள் எல்லாமே வந்து பெண்களுடைய கல்விக்காக ரொம்பவே பாடுபட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அட் த சேம் டைம் விடோ ரீமேரேஜ், ஸோ விதவை மறுமணத்தை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் விதவைகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாங்க. அண்ட் தென் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு தாரா மனத்தை நடைமுறைப்படுத்துதல், ஒருத்தருக்கு ஒருத்தி தான் ஸோ அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் மிடில் கிளாஸ் உமன்ஸை வந்து அவங்களும் ஒரு தொழில் செய்யலாம், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக அவங்களும் இருக்கலாம் அப்படின்றத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. In the beginning of 19th century, female literacy was extremely low when compared to male literacy. The Christian missionaries were the first to set up the Calcutta Female Julian Society in 1819. The Benthian School was founded in 1849 by J.E.D. Bethune, who was the president of the Council of Education in Calcutta. ஸோ 19th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா படித்த பெண்கள் வந்து ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே குறைவாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரியை வந்து கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஃபீமேல் ஜூலியன் சொசைட்டி அப்படின்ற பேரில் கல்கட்டாவில் 1819 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் கூட, இந்த ஸ்கூலோட நேம் பார்த்தீங்கன்னா பீட்டன் ஸ்கூல். இது வந்து ஃபவுண்ட் பண்ண இயர் வந்து 1849. இது வந்து மெயினாக எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமனோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக தான். ஸோ இதை ஃபவுண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜேஇடி பென்த்யூன் அப்படின்றவங்க தான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் இன் கல்கட்டா அதனுடைய பிரசிடெண்ட்டும் வந்து இவங்க தான். Charles Wood's dispatch on education in 1854 laid a great stress on the need for female education. Indian Education Commission of 1882 recommended to start primary schools for girls and teacher training institutions and suggest special scholarships and prize for girls. In 1880s, Indian women began to enter universities. They were also trying to become doctors and teachers. They began to write books and magazines. In 1914, the Women's Medical Service did a lot of work in training midwives. In the 1890s, D.K. Carvey established a number of female schools in Pune. Professor D.K. Carvey, Pandit Ramabai made sincere effort to emancipate women through education was really remarkable. The Indian Women's University was started by Professor D.K. Carvey in 1916. It was an outstanding institution imparting education to women. In the same year, Lady Hardinge Medical College was started in Delhi. So, Charles Wood's dispatch அவங்களுடைய ஸோ 1854 அந்த இதில் பார்த்திங்கன்னா சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் அவங்களுடைய கல்வி அறிக்கையில் வந்து பெண்களோட கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதைப்படி 1882 வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கமிஷனோடைய அறிவுறுத்தல் படி ஆலோசனைப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ரைமரி ஸ்கூல் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ப்ரைமரி ஸ்கூல்ஸும் அண்ட் தென் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனும் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து கேர்ள்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. ஸோ 1880s வந்து இந்தியன் உமன் வந்து ஃபஸ்ட் டைம் யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நிறையவே ட்ரைனிங்ஸும் கொடுத்தாங்க. ஸோ உமன்ஸை வந்து புக்ஸ் எழுதவும் மேகசின்ஸ் எழுதவும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ 1914 வந்து உமன் மெடிக்கல் சர்வீஸில் வந்து நிறையா
வேலைகளையும் செஞ்சாங்க. ஸோ மருத்துவ சேவைகளை வந்து செவிலியர் நர்ஸ் ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. ஸோ 1890s வந்து டிகே கார்வே அப்படின்றவங்க வந்து பூனாவில் உமன்ஸ்க்காக நிறைய ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. டிகே கார்வி அண்ட் பண்டிட் ராமாபாய் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உமனோட எஜுகேஷனுக்கு ஆற்றின பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் டிகே கார்வி அப்படின்றவங்க வந்து 1916 உமன்ஸ்க்காக ஒரு யூனிவர்சிட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உமன்ஸ்க்காக அவங்களுடைய எஜுகேஷனுக்காக இவங்களுடைய தொண்டு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ அதே வருஷம் லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒன்று டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா உமன் இன் தி ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேஜர் சோஷியல் இவில்ஸ். ஸோ மேஜர் சோஷியல் இவில்ஸ் அப்படின்னாக்கா ரொம்பவே முக்கியமான சமூக தீமைகள். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபெஸ்டிசைடு, ஸோ பெண் சிசு கொலை, அண்ட் தென் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு. ஸோ ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா பெண் சிசு கருக்கொலை. ஸோ கருளையே வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சு கொள்வது. அண்ட் தென் சைல்டு மேரேஜு, சதி, அண்ட் தென் தேவதாசி சிஸ்டம், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான சமூக தீமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரோல் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து பெண்களோட வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க, அந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள். ஸோ அவங்கள பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், கண்டுகுரி வீரசாலிங்கம், எம்ஜி ராட்னா அண்ட் பிஎம் மலாபாரி, கோபாலகிருஷ்ண கோகலே, பெரியார், EVR. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட சில உமன் ரிஃபார்மர்ஸ். ஸோ பெண்களும் இதில் வந்து பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். பெண் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம். அண்ட் தென் அடுத்தது உமன் இன் தி ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ விடுதலைக்காக உமன்ஸோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In the early anti-colonial struggle, women played major roles in various capacities. Velu Nachiyar of Sivaganga fought violently against the British and restored her rule in Sivaganga. Beham Hazrat Mahal, Rani Lakshmibai of Jhansi led an armed revolt of 1857 against the British. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உமன்ஸோட ரோல் வந்து வேறு ஒரு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் முக்கிய பங்காட்டினாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தீங்கன்னா சிவகங்காவோட ரூலர் வேலு நாச்சியார். ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் செஞ்சு அவங்களுடைய சிவகங்கா தொகுதியை மீண்டும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேகம் ஹசார்ட் மஹால், ராணி லக்ஷ்மி பாய், இவங்க வந்து ஜான்சி சேர்ந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857 பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் செஞ்சவங்க. In the freedom struggle, thousands of women came out of their homes, boycotted foreign goods, marched in procession, defied laws, received lathi charges and courted jails. Their participation in the struggle added a new dimension of mass character. ஸோ விடுதலை போராட்டங்கள்லேயும் வந்து நிறைய thousands ஆஃப் உமன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. ஃபாரின் குட்ஸை வந்து வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. அண்ட் தென் ஊர்வலங்களில் கலந்துக்கிட்டாங்க. சட்டங்களை மீறி நடந்துக்கிட்டாங்க. அதன் மூலயமா தடியடியும் வாங்கிட்டு சிறைக்கும் ஜெயிலுக்கும் போனாங்க. ஸோ இந்த மாதிரி விடுதலை போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ரொம்ப தன்னம்பிக்கைக்குரியதாகவும் இருந்துச்சு. அண்ட் தென் இம்பேக்ட் ஆஃப் ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ சீர்திருத்த இயக்கத்தோட தாக்கம். சிக்னிஃபிகண்ட் அட்வான்சஸ் வேர் மேட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் எம்பேன்ஷன் ஆஃப் உமன். ஸோ பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இது ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இட் கிரியேட்டட் ஆஃப் நேஷனல் அவேக்னிங் அமோங் தி மாசஸ்.
ஸோ மக்களிடையே தேசிய விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு இது முக்கிய காரணமாக இருந்துச்சு. இட் கிரியேட்டட் தி ஃபீலிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ், சர்வீஸ் அண்ட் ரேஷ்னலிசம். ஸோ தியாகம், சேவை அண்ட் தென் பகுத்தறிவு போன்ற உணர்வை எல்லாத்துக்கும் உருவாக்கியது. தி ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அண்ட் இன்ஃபான்டிசைடு வேர் மேட் இல்லீகல். ஸோ சதி அண்ட் தென் பெண் சிசு கொலை இது சட்டவிரோதமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இட் பெர்மிட்டட் விடோ ரீமேரேஜ். ஸோ விதவை மறுமணத்தை அனுமதிச்சாங்க. உமன் இன் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் பெண்கள் எப்படி இருந்தாங்க? உமன் இன் இந்தியா நவ் பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் எஜுகேஷன், பாலிட்டிக்ஸ், மெடிக்கல், கல்ச்சர், சர்வீஸ் செக்டர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இப்போ பெண்கள் எல்லா துறைகளிலும் அவங்களுடைய பங்கு ஆற்றிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷனு, பொலிட்டிக்கல்ஸ், மெடிக்கல், கல்ச்சர், சர்வீஸ் செக்டர், சயின்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெண்கள் அவங்களுடைய தகுதியை, திறமையை நிரூபிச்சிட்ருக்குறாங்க. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிராஜுவேட்ஸ் ஆர்டிகல் 14 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு 14 படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. தி நேஷ்னல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வாஸ் பாஸ்டு அண்டர் தி நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். நியூ ப்ரோக்ராமிங் வாஸ் லான்ச்டு கால்ட் மளிகை சமக்கியா. Its main focus was on empower of women, reservation of 33% to women envisaged an improvement in the socio-political status of women. ஸோ பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கை அப்படின்ற சொல்லக்கூடிய நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இது நிறைவேற்றினாங்க. ஸோ இதில் தொடங்கப்பட்டது தான் மகிழா சமைக்கியா அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ இது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திட்டம். ஸோ இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தரணும். ஸோ சமூக அரசியல் செல்வாக்கில் அவங்கள முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வாஸ் செட் அப் January 1992. Its main function is to review women-related legislation and interview in the specific individual complaints of arbitraries and denied rights. ஸோ ஜான்வரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பெண்கள் தொடர்பான சட்டங்கள் மறு ஆய்வு செய்கிறது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் மற்றும் உரிமைகள் மறுப்பு குறித்து தனிப்பட்ட புகார்களை தலையிடுவது இதன் முக்கிய ஒர்க்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, தி ஃபாலோயிங் லெஜிஸ்லேஷன் ஹாவ் என்ஹான்ஸ்டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் மேட்டர்ஸ் ஆஃப் மேரேஜ், அடாப்ஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு சில சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, திருமணம், தத்தெடுப்பு, வாரிசு போன்ற விஷயங்களில் பெண்களோட நிலைமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு லெஜிஸ்லேஷன், இந்த சைடு ப்ரொவிஷன். பெங்கால் ரெகுலேஷன் ஆஃப் 1804. ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல். அண்ட் தென் ரெகுலேஷன் ஆஃப் 1829. Practice of sati was declared illegal. Hindus Widows Remarriage Act 1856. It permitted widow remarriage. The Native Marriage Act 1872. The child marriage was prohibited. The Sharda Act 1930. The age of marriage was raised for boys and girls. Devadasi Abolition Act 1947. It abolished Devadasi system. ஸோ இதோட உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். டேஷ் சொசைட்டி இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் வித் அடிஷன், அசிமுலேஷன் அண்ட் ஒமிஷன் ஃப்ரம் வித்தின் அண்ட் அவுட் சைடு. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹியூமன். செகண்ட், தி ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா வாஸ் முத்துலக்ஷ்மி அம்மையார். Third, the practice of sati was abolished in 1829. B.M. Malabari was a journalist. Which of the following was or were the social reformer?
Brahma Samaj, Parthana Samaj, Arya Samaj. All the above is the correct answer. And then அடுத்தது, the Bentu school was founded in Dash by J.E.D. Bentu. It is 1849. Which commission recommended to start primary school for girls in 1882? Hunter. Sarada's child marriage bill fixing the minimum marriageable age for girls at 14. So next, fill in the blanks. Dash society was set up by the Christian missionaries in 1819. The answer is Alta Pemul Junival. Alt Pemal Junival. Juvenile. Okay. And then second question, Dash was Sivaganga fought bravely against the British. The answer is Velu Nachiyar. And then third question, Servants of Indian Society was started by Gopala Krishna Gokhale. Gopala Krishna Gokhale. And then அடுத்தது, Dash was the one of the greatest social reformer of Tamil Nadu. The answer is Periyar. And then Kandukuri Veerasalingam published a journal called Vivekavartini. Vivekavardhini. Okay, next one, the match the following. Theosophical Society, Annie Besant, Sarada Sadhan, Pandit Ramabai, Woods Dispatch, 1854, Niccolo Contlin, Italian Traveller, Dowry Social Evil. And then next, true or false. Women were honored in Rig Vedic period. True. Devadasi system was a social evil. True. Rajaram Mohan Rai was a pioneer of Indian social reform movement. True. Reservation of 23% to women investigate an improvement in the socio-political status of women. False. The age of marriage was raised for boys and girls by Sharda Act 1930. True. Choose the correct statement. Find out the correct pair. Women's University, Professor D.K. Karvi, Justice Randy Arya Samaj, Widow Remarriage Act 1855, Rani Lakshmi Bai, Delhi. So இதில் கரெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் D.K. Karvi. And then அடுத்தது find out the odd one. So child marriage, sadi, devadasi system, widow remarriage. So இதில் odd one வந்து widow remarriage. Okay. And then அடுத்து consider the following statements. Beham Hazrat Mahal, Rani Lakshmi Bai led an armed revolt against the British. Velu Nachiyar of Sivaganga, Tamil Nadu fought bravely against the British. Which of the statement given above is or correct? So the answer is C. 1 and 2 are a correct statement. Okay. And then at the assertion, Rajaram Mohan Rai is most remembered by all Indians. Reason, he wiped out the evil practice of sati from the Indian society. The answer is A is correct and or explains A.
ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஐ திங்க் இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸையும் மார்க் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.